இந்த தொண்டர் படைக்கு 1500 பேருக்கு இன்டர்வியூ வைத்து 300 பேரை தேர்வு செய்தேன். மதுப்பழக்கம் உள்ளவர்களை தேர்வு செய்யவில்லை. அப்பொழுது டிஐஜி அலெக்சாண்டர் பின்னாலே டிஜிபி ஆன அலெக்சாண்டர் ஒரு நாள் என்னோடு விமானத்தில் வந்தார். நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சீட்டு காலியா இருந்தது. ஐ ஆம் அலெக்சாண்டர். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், இங்க இன்டெலிஜென்ஸ்ல டிஐஜியா இருக்கிறீங்க என்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் இந்த தொண்டர் படைக்கு தேர்வு செய்தது பல சந்தேகங்களை எழுப்பியதால் தான் இதற்கு நாம் தொண்டர் படை அமைத்தவுடன் ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் போட்டார் எம்ஜிஆர். பயிற்சி அதாவது பயிற்சி கொடுத்தால் அதற்கு தடை. ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்கிறது ஆயுதங்களோடு. நான் பயிற்சி கொடுத்ததற்காக எம்ஜிஆர் அவர்கள் தடை விதித்ததை குறிப்பிட்டு விட்டு அலெக்சாண்டர் சொன்னார், நீங்கள் 1500 பேருக்கு இன்டர்வியூ செய்கிற போது அதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல எழுதியிருந்தீர்கள். எங்களுக்கு போலீஸ் அகாடமி மிலிட்டரி அகாடமியில் கூட இப்படி கேள்விகள் பதிச்சிருக்க மாட்டாங்க. இது எங்க வைகோ தயார் பண்ணார். அதனால் நீங்கள் விடுதலை புலிகளை போல ஒரு படையை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் நினைத்ததால் தான் இந்த தடை வந்தது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், முதல்ல 300 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. அதை செலக்ட் பண்ண முறை இன்டர்வியூ வச்சு பண்ணி இருக்கிறீங்க. உள்ள மாவட்ட செயலாளரை உட்கார விடல, ஒன்றிய செயலாளர் உட்கார விடல, சிபாரிசே கிடையாது. என் மனசுக்கு பட்டா செலக்ட் பண்ணுவேன். அவர் சொன்னார், எம்ஜிஆர் குறிப்பிட்டாராம், இந்த வைகோபால் சாமியால பெரிய மண்டையடியா இருக்க, கலைஞரோட இருந்து இல்லாத குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கார், பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்ப தொண்டர் படை அமைச்சிருக்கார், நம் பக்கம் அழைத்து வர வாய்ப்பு இருக்கிறதா என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் இடத்திலே பிளைட்ல வச்சு சொன்னார். நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அவரை பற்றி ஒரு ஃபைல் தயார் செய்தோம் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம், ஐயா அவரை பற்றி எல்லாம் விசாரித்தோம், அவருக்கு எந்த வீக்னஸும் இல்லை, பணத்தின் மேல் ஆசை இல்லை, பதவி மேல் ஆசை இல்லை, வேற பலவீனங்கள் இல்லை, கலைஞரை உயிரா நினைக்கிறாரு, அவரை விட்டு வரமாட்டார் ஐயா, அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொன்னதாக இதுவரைக்கும் எந்த மேடையில் நாம் பேசலை. அவர் குறிப்பிட்டார். நாங்கள் கைது செய்யப்பட்டோம். நன்கு நினைவிருக்கிறது, ராத்திரி கூப்பிட்டு கலெக்டரும் டிஐஜியும் எஸ்பியும் என்னை வீட்டுக்கு அழைத்தார்கள். எஸ்பி வீட்டுக்கு, கலெக்டர் வீட்டுக்கு. கலெக்டர், இப்போ பேன் வந்துருச்சு, நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 300 பேருக்கு ட்ரைனிங் நடக்கும் மனகாரம் உள்ள கல்யாண மண்டபத்தில். அதிலே முன்னாள் ராணுவ வீரர்கள் சிங்கப்புலி பாண்டியன், ராமையா, எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஜோதியனப்பா ராமையா போன்ற பீட்டர், வாலிபால் பெரிய பிளேயர் பீட்டர், அவங்கள வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பேன் வந்துருச்சு, இதோட கலைச்சிட்டு போயிருங்க, எல்லாத்தையும் கைது பண்ண வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள். நான் ரொம்ப தந்திரக்காரன். கலைஞர் எஸ்பி, சீஃப் கலெக்டர், எஸ்பி, டிஐஜி கிட்ட சிக்கிக்கிடக்கூடாதுல்ல. நான் கொஞ்சம் 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மேலே கன்சல்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்ட்டு நேராக என் உயிர் நண்பர் குட்டியினுடைய அலுவலகத்துக்கு சென்று, அப்போ இது கிடையாது, எஸ்டிடி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, அண்ணன் கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன். லைட்னிங் கால் போட்டேன், 10 மடங்கு சார்ஜ், 1 மினிட்ல கொடுத்தாங்க. அவர் என்னன்னு கேட்டார். அண்ணன் தொண்டர் படையை பேன் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, இப்போ கலைஞ்சு போக சொல்கிறாங்க. நான் கலைஞ்சு போக மாட்டோம், நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம், கலைக்க மாட்டோம், இது வரைக்கும் 3 நாள் ட்ரைனிங் ஆயிடுச்சு, இப்படியே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள ஏமாத்துறதுக்காக 1 மணி நேரம் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கிறேன், நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அரெஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் சொன்னார், சரியான முடிவு, என்ன அப்படி கைது செய்தால், உங்களை கைது செய்தால் பயிற்சி கொடுப்பதற்கு நானே வருவேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடு சொல்லிவிட்டு தினகரனுக்கு நீ தகவல் கொடுன்னு சொன்னார். அவர் சொல்லி அடுத்த நிமிடம் இன்னொரு லைட்டிங்கால் தினகரன் ஜெயபாண்டியனுக்கு போட்டேன். கலைஞருடைய வேகம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நான் 2 நிமிஷத்துக்குள்ள ஃபோன் பண்ணுறேன், ஜெயபாண்டியன் எடுத்த உடனே ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொல்லிட்டாரு உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும் என்று, அந்த 2 நிமிடத்துக்குள்ள. அதெல்லாம் அவருடைய திறமை. நாங்கள் மீறி கலைஞரே பயிற்சி கொடுப்பாருன்ட்டு உடனே நான் வந்தேன். மஸ்தானு லட்சுமணன் என் கூட, மாமா என்ன செய்யனாரு, பேசாமல் இருங்க. 16 பேர் லாரியை கொண்டாந்து போலீஸை போட்டான் மரகால மண்டபத்தை சுற்றி. 16 லாரி ஏஆர் போலீஸ் நிற்கிது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பையங்க. நைட்டு 12-1 மணி. நானும் மஸ்தான் லட்சுமணன் பிளான் போட்டோம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை போலீஸ்க்கு காட்டணும், என்ன செய்யலாம், பேசாமல் இருங்க, நான் ஐடியா கொடுக்கேன். 4 மணிக்கு எல்லாரும் எழுப்புனேன். சுற்றி போலீஸ் நிற்கிது 20 பேரில், எல்லாரும் எழுப்புனேன், ட்ரெஸ்ஸை மாட்டுனேன், யூனிஃபார்மை
மாட்டினாங்க. ட்ரில் போடு, மனவாளமலை மண்டபம் பேக்ரவுண்டில் லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன். டிஎஸ்பி வந்தார், மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சார். எனக்கு தெரியும் டிஎஸ்பின்னு. ஒரு 20 போலீஸோட முதல்ல வந்தார். நான் உள்ள விடலை, கிரவுண்டுக்கு. டிஎஸ்பி கிட்ட சொன்னேன், கோ பேக். இந்த 20 பேரையும் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் தனியாக வாங்க, போலீஸை கூட்டிகிட்டு என்கிட்ட பேச வராதிங்க. என்னை பற்றி அவருக்கு தெரியும். அனுப்பிட்டு வந்தார். சார் பேன் பண்ணியிருக்கு, கைது பண்ணணும், ட்ரில்லை நீங்கள் நிறுத்திடுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ட்ரில் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், ட்ரில் நிற்காது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 300 பேரும் ட்ரில்லை முடிச்சு 1 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணு, நான் வந்து அரெஸ்ட் ஆகிக்கிறோம். விடியணும் இல்லை, எனக்கு கூட்டம் வரணும் இல்லை. ராத்திரி அமைக்கிட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ்காரன் கப்புடு அமைக்கிடுவான், நைட்லேயே தூக்கிட்டு போயிடுவான். 12-1 மணிக்கு தான் அவங்க ஆப்ரேஷனு. என்னைய ராத்திரி 11 மணிக்கு தான் என்னைய மிசாவில் பிடிச்சாங்க. எனக்கு அனுபவம் இருக்குல்ல, நான் ஜெயில் பேடியா, களவாண்டுட்டு போகல, லட்சியங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன். சரின்னு வந்துருச்சு. உடனே 6 மணி ஆயிடுச்சு. இப்போ வர்றீங்களான்னாரு. நான் பையங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன். தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த 300 பேரை உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசினேன். அப்படி ஊசியை போட்டு விட்டேன். ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க, துப்பாக்கியை பிடுங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ மாதிரி இல்லை, அப்போ எப்படி பேசியிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படி ரத்தத்தில் சூடேற்றி வச்சுட்டு இன்னைக்கு 2-1 பார்த்துருவோன்னு வெளியே வந்தேன். அரெஸ்ட் பண்ணணும், வேனில் ஏற்றணும்னாரு. இங்கே வாங்க, எஸ்பி வந்துட்டார். வேனில் ஏற மாட்டோம், நடந்தான் வருவோம். சிட்டி போலீஸ் ஆக்ட். ஓயா சிட்டி போலீஸ் ஆக்ட். வண்டியில் ஏற மாட்டோம், நாங்கள் பலாத்காரமாக ஏற்ற வேண்டியது வரும். இந்த 300 பேரை 210 பேர் என்சிசி ட்ரைனிங் எடுத்தவன், துப்பாக்கியை சுட தெரிஞ்சவன், துப்பாக்கியை பிடுங்குவோன்னு சொன்னேன். நான் சொன்னா செய்வேன்னு அவருக்கு தெரியும். 3 மணி நேரம் ஐஜி கிட்ட பேச, இங்க பேச, கூட்டம் எல்லாம் கூடிருச்சு. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். நடத்தி இதே ரோடு வழிதான் கூட்டிட்டு போனாங்க. நாங்க முழக்கமிட்டுக்கிட்டு போனோம், சர்வாதிகாரம் ஒழிக, போலீஸ் அடக்குமுறை ஒழிக என்று. ஜெயில போய் நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம். சூப்பர் நல்ல ஆளு, நீங்க வாட்டில் நடந்துங்கன்ட்டாரு. சர்க்கார் செலவுல சர்க்கார் சாப்பாடு. வெளியில இருந்து நான் சொல்லிவிட்டேன்னா ரேஷன்ல கறி வாங்கலாம், ஜெயில வந்து நம்ம சௌகரியமாக்கிக்கலாம். அந்த ரேஷனை கணக்கு போட்டு வாங்குவோம், புட் கமிட்டி போட்டு வச்சிருப்போம். இவ்வளவு ரேஷன் மட்டன், இந்த மட்டன் வேண்டாம், நாங்க வெளியில இருந்து மேலப்பாளையத்திலிருந்து எங்களுக்கு வேண்டிய அளவு விட்டு வாங்கிக்கிடுவோம். கணக்கு நாங்கள் எழுதிடுவோம் கரெக்டா. நல்ல சாப்பாடு, காலையில் 2 மணி நேரம் பிராக்டிஸ், சாயங்காலம் 2 மணி நேரம் பிறகு கிளாஸ், பொலிட்டிக்கல் கிளாஸ். 15 நாள் ஆச்சு. என்னையா உள்ளேயும் வந்து பிராக்டிஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, சத்தம் வெளியே கேட்குது, யா ரோட்டு கேட்குது, அவரை ஒன்றும் கேட்க முடியாதுன்ட்டார் சூப்பரண்டு. 15 நாள் கழிச்சா ரிலீஸ். கலைஞர் 15 வர்றாரு, செப்டம்பர் 15க்கு. டிஎஸ்பி வந்தார். சார் இப்போயாவது பிரச்சனை பண்ணாமல் போயிருங்க சார், எதுக்கு சார் பழையபடி யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரீங்க, இப்போ தானே சார் உள்ளே போயிட்டு வந்தீங்க. இந்த வாங்க டிஎஸ்பி, சிட்டி போலீஸ் ஆக்டில் 5 பேர் சேர்ந்து போகக்கூடாது, அவ்வளோதானே. 3 பேர் இல்லைப்பா, 10 கசத்துக்கு 3 பேர், 3 பேர் 10 கஜத்துக்கு இங்கிட்டு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது சார். அப்படிதான் நாங்க நடந்தே போனோம் ஜங்ஷன் வரைக்கும். அண்ணன் கலைஞர் செப்டம்பர் 15 வர்றாரு, 14 நைட் 3 லாரில உடந்து இறக்கிட்டோம். அதே மண்டபத்தில் மோசஸ் வாத்தியார் மோசஸ் தான் போய் ஷூவும் கேப்பும் வாங்கிட்டு வந்தார் மெட்ராஸ்ல. காலையில் 5 மணிக்கு மாட்டோம். நைட்ல 1 மணிக்கு அண்ணா சாலை கிட்ட போனேன். இறந்து போன அழகப்பன், தொண்டர்படையின் மாவீரன், மருகாக்குறிச்சி, அவன் இப்ப இருக்க முத்தையா எல்லாரையும் கூட்டி போனேன். நீ இங்க நில்லு, நீ இங்க நில்லு, இங்க நில்லு, நாளைக்கு மார்ச் பாஸ்ட். ராத்திரி 2 மணிக்கு பிளான் பண்ணோம். போலீஸ் எதிர்பார்க்கல. 3 லாரியில யூனிஃபார்ம் போட்டு 6:30 மணிக்கு நாங்க போறோம். ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணா சாலை கிட்ட கொண்டு நிறுத்தினேன், படியில் ஏறினேன், மைக் எடுத்தேன். போலீஸ் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, இந்த 2 hours என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஏரியா இருக்கும். நடந்ததுயா. அண்ணன் கலைஞர் வந்தார், சிலைக்கு முன்னாடி நிற்க வச்சேன் பீடத்தில். ஒவ்வொரு பிளட்டூனா வந்தது, சல்யூட் வச்சாங்க, லெஃப்ட் ரைட் போட்டு. தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு காட்சி அதுவரை கண்டதில்லை. கலைஞர் நினைச்சார் தெரியுமா, மருகாக்குறிச்சி ராமையா பகத்சிங் மாதிரி இருப்பான். அவன் போட்டோ ஒவ்வொரு 50 பேரா 20-25 பேரா அவரோட நானும் மசானு லக்ஷ்மண் ஏற்பாடு பண்ணி போட்டோ எடுத்தோம் தாலிவுத்து கெஸ்ட் ஹவுஸ்ல, பையங்களை உட்கார வச்சு. 15-20 வருஷம் அதைத்தான் தலைமக்கழகத்தில் கலைஞர் வச்சிருந்தார். அப்படி வந்த உடனே அவருக்கு எல்லாம் சொல்லி வந்து போட்டோலாம் எடுத்துட்டு, நல்லா கேட்கணும், அப்படி ஒரு படை வந்த பிறகு அந்த சாயங்கால ஊர்வலம் இங்கேருந்து ஆரம்பித்தோம். லட்சக்கணக்கானவர்கள் வந்தாங்க. 300 பேருக்கு மத்தியில் நான் நடந்து வந்தேன்.
அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை சென்னையை விட்டு வெளியே நடத்தியது முதலாக கலைஞர் கலந்து கொண்டது 83 தான், அதுவரை கிடையாது. அந்த நாள் எனக்கு நினைவு வருகிறது. இயக்கத்துக்காக பாடுபட்டேன்.